அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமதே நிகழ்வு இன்று துவங்கப்பட உள்ள சிறப்புடன் நடைபெற உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கர் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலைச்சக்கரம் நாளை நமதே நிகழ்வு. இன்று நமக்கு இந்த நிகழ்வை சிறப்பாக இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கும் சங்கமாக ரோட்டரி கிளப் ஆஃப் வலங்கைமான் சங்கத்தினர் நமக்கு இந்த நிகழ்வை சிறப்பாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மண்டலம் 13 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் அறிவரகன் அவர்களையும் இந்த நேரத்திலே வருக என்று வரவேற்கிறோம். அதே போன்று ரோட்டரி கிளப் ஆஃப் வலங்கைமான் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கோவிந்தராஜன், செயலாளர் குமரன் அவர்களையும், பொருளாளர் ரொட்டேரியன் குமரவேல் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் காலை வேளையிலே வருக என்று வரவேற்கிறோம். இன்று நமக்கு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளிக்க இருக்கும் ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களையும், இன்று சிறப்பு விருந்தினராக முதலாக நமது காலைச்சக்கரம் நிகழ்வில் விண்ணியலும் வாழ்வியலும் என்ற தத்துவத்தை நமக்கு சிறப்பாக தொடர்ந்து இந்த காலைச்சக்கரம் நிகழ்வில் வழங்க இருக்கும் ஆழியார் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களையும் இந்த நேரத்திலே வருக என்று வரவேற்கிறோம். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் இந்த காலை வேளையிலே வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் வலங்கைமான் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கோவிந்தராஜன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைத்த தந்தையே, உயர்ந்த இறைவனான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கைகளால் இயக்க நிபுணரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்ளுதலின் மூலம் எல்லா மனிதர்களுக்கும், எல்லா குடும்பங்களுக்கும், எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டரியன் ஆகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். எஸ் பாஸ்கரன் மாவட்ட செயலாளரின் அறிவுரைப்படி காலைச்சக்கரம் நிகழ்வின் 774வது நாள், இந்த ஆண்டு 43வது நாள் செம்மையாக இயக்கிக் கொண்டிருக்கும் ஆர்டிஎன் குணபாலன் மாவட்ட சேர்மன் அவர்களுக்கும், என் ஜனனி சாம்சன் அவருக்கும், ரமேஷ் மோகன் சார் அவர்களுக்கும், சதீஷ்குமார் சார் அண்ட் சீனிவாசன் சார் அவர்களுக்கும், இந்த பயிற்சி அளிக்கும் ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். ரோட்டரி வணக்கம் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சி சிறப்பித்த ரோட்டரி கிளப் ஆஃப் வலங்கைமான் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கோவிந்தராஜன் அவர்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்கள், தெளிவு குருவின்
திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சுகாசனத்துல நம்ம நேருக்கு வந்திருக்கிறோம். சின்முத்திரை வச்சு கைகளை நேராக வச்சு எழுத்தை நன்றாக உச்சரிக்கிறோம். முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். நன்றாக மூச்சிலுங்க. சின்மய முத்திரை. மூச்செடுத்து ஊயெடுத்து நன்றாக மூச்சிடுங்க. ஆதிமுத்திரை கட்டவரில் வச்சுக்கிறோம். நன்றாக மூச்செலுத்தி கீழ்மெழு. வணக்கமுத்திரை. வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக 10 திறன் பயிற்சி மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள். கால்களை நேர் நீட்டிக்கிறோம். நன்றாக மூச்சல் தொடங்க. மீண்டும் நல்லா மூச்சல் தொடங்க. எப்பவுமே நம்ம இந்த பயிற்சிகள் செய்யறதுக்கு முன்னாடி இந்த குரு வணக்கம் செய்யறது, ஆ ஊ இம் இந்த எழுத்தை உச்சரிக்கிறது ரொம்ப சிறப்பு. என்னன்னா நம்ம குரு வணக்கம் சொல்லும் போதுதான் அவங்க எப்பவுமே அந்த திருமந்திரத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, குருவின் உருவத்தை நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது குருவின் சொல்றத சிந்திச்சு, அவர் சிந்திச்ச செயல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டதை நம்ம சிந்திக்கணும். அவருடைய வார்த்தைகளை நம்ம கட்டுப்படணும். இப்ப பாத்தீங்கன்னா திருமந்திரத்துல அந்த கொல்லான், பொய்கூறான், களவிலான், எண்குணன், நல்லான், அடக்கமுடையான், நடுஞ்செய்ய வல்லான், பகுத்துன்பான், மாசிலான், கல் காமம் இல்லான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இயம விதி. அந்த இயம நிலையை நம்ம அவர் சொன்ன வார்த்தை தானே அதெல்லாம், அதை நம்ம கடைபிடிக்கணும்.
அப்பொழுதுதான் வந்து நமக்கு வந்து அந்த ஒவ்வொரு நாளும் அதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் நமக்கு வந்து அதை தொடர்ந்து நம்ம மனசுல வந்து நிற்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அதை நினைவுபடுத்திக்கணும் அப்படிங்கிறத. எப்பவுமே அந்த திரு உரு அவருடைய உருவை சிந்தித்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அந்த குருவை சிந்திக்கணும் அப்படிங்கிறத முதன்மையா சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம இந்த ஊயம் சொல்லும் பொழுது பேசும் எழுத்துடன் பேசா எழுத்துரின் ஆமைகள் 5 அகத்தினில் அடங்குது. நம்முடைய ஐம்புலன்கள் மெய்வாய் கண் காது மூக்கு வந்து இந்த அறிவு நிலைப்படும் உணர்வு நிலையிலிருந்து அறிவு நிலை படணும். அப்பதான் வந்து நம்ம அறிவார்ந்து ஞான நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறது அந்த எழுத்துக்களை உச்சரிக்கிறது மூலியமா நமக்கு ஐம்புலன்கள் அடக்கமாயி தெளிவா நம்ம பயிற்சிகளை செய்யறதுக்கு மனம் ஏதுவா இருக்கு. கால் விரல்களை மடக்கி நீட்டிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே வட்டம் பசுங்க. 1 2 3 4 5 அப்படியே லெஃப்ட் சைட் 1 2 3 4 5 முழங்கால் மடக்கி நீட்டுங்க. 1 2 3 4 5 6 இன்று நிலைக்கு வந்துடணும். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். இன்றைக்கு நம்ம 10 திறன் செய்ய போறோம். வாசனங்களை பத்தி திருமணம் சொல்லும் போது பத்திரம் கோமுகம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. இது 10 நிலைகள். முதல் நிலை இரண்டாவது நிலை இடுப்புல கை வச்சுக்க. மூன்றாவது நிலை பேக் பெண்டிங். நான்காவது நிலை ஐந்தாவது நிலை 10 விரல்களை நல்லா உணிக்கிறோம். கை விரல்கள் நல்லா உணிட்டு 6வது நிலை ரைட் லெக் வந்து மேல தூக்குறோம். நல்லா தலையை நிமிர்ந்து பார்க்குறோம். ஒரு 10 எண்ணிக்கை இப்படியே இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரைட் லெக் வச்சுட்டு லெஃப்ட் லெக் ஏற்றோம். 7 1 2 3 4 5 6 7 8 9 10. 8வது நிலை இடுப்புல கை வச்சு நல்லா மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா மூச்சு விடுங்க. 9வது நிலை பத்தாவது நிலை ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விட்டு இப்போ ராஜகம்பீராசனம். ரைட் லெக் முன்னாடி வச்சுக்கோங்க. கால அகலமா வச்சுட்டு அப்படியே ரைட் சைடு திரும்பிக்குங்க. ரைட் லெக் வந்து எல் பொசிஷன்ல நல்லா மடக்கணும். லெஃப்ட் லெக் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். மேல வணக்கம் வச்சுக்கோங்க. 1
2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மூச்சுலங்க. இப்ப லெஃப்ட் லெக் எல் பொசிஷன்ல மடக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. போய் நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து வீரபத்ராசனம். முதல் நிலை, இரண்டாவது நிலை எல் பொசிஷன்ல நாம் அடங்கிக்கிறோம். மூன்றாவது நிலை ரைட் லெக் நேர் நீட்டுங்க. நான்காவது நிலை கை ரெக்கை மேல நல்லா நீட்டி வச்சுக்கிறோம். ஐந்தாவது நிலை அப்படியே வணக்க வைக்கிறோம். One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு விடுங்க. மறுபடியும் எல் பொசிஷன்ல வந்துடுறோம். இப்போ லெஃப்ட் லெக் நேர் நீட்டும். கைகள் ரெண்டை நீட்டிடுறோம். வணக்க வைங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு விடுங்க. வீராசனம். திரும்ப சொல்லியிருப்பாங்க. இந்த ஆசனங்கள் பத்தி 10 ஆசனங்கள் சொல்லியிருப்பாங்க. கத்திரன், கோமுகம், பங்கயம், கேசரி, சொத்திரம், வீரம், சுகாதனம், ஓரிலும், உத்தம மாமுத ஆசனம், 8 10 பல 100 ஆசனங்கள். இந்த முதன்மையான ஆசனங்கள் நம்ம இப்ப செய்யறோம். இந்த பயிற்சி செய்யறதுனால நல்லா கால் வலிமையாகும். வீராசனம் செய்யறதுனால நல்ல மனம் ஒருநிலைப்படும். மனசு ஒருநிலையாகலைன்னா இந்த ஆசனம் நம்மளால செய்யவே முடியாது. கவனம் கரெக்டா இருக்கும் பொழுதுதான் இந்த ஆசனமே செய்ய முடியும். அடுத்து நாம அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். கால் நீட்டிக்கு வந்துருங்க. கோமுகம். லெஃப்ட் லெக் மடக்கி ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. 2 கால் முட்டி நேர் இருக்கணும். கால் விரல பிடிச்சுக்கிறோம். நல்லா மூச்சுலுங்க. மூச்சு விட்டுட்டே கீழே போய் டச் பண்றோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு விடுங்க. கைகள் மேல கொண்டு வாங்க. லெஃப்ட் ஹேண்ட் கீழே, ரைட் ஹேண்ட் மேல பிடிச்சிடுறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. கைகளை கீழே வைக்கிறோம். நன்றாக மூச்சு விடுங்க. கால் நீட்டிக்குங்க. ரைட் லெக் ஃபர்ஸ்ட் கீழே மடக்கிடுறோம்.
இப்போ லெஃப்ட் லெக் வந்து மேல வருதுங்க. 2 காலையும் நல்லா ஒட்டி வச்சுக்கணும். நன்றாக மூச்சிடுங்க. மூச்சு விட்டுக்கிட்டே நல்லா கீழே வரும். உடல் எந்தவித இறுக்கம் இல்லாம தளர்வா இருக்கணும். ஃப்ரீயா வச்சுக்கணும். தாடை கீழே டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய். நன்றாக மூச்சிடுங்க. மெதுவா மூச்சு விடுங்க. கைகள் மேல கொண்டு வாங்க. இப்போ ரைட் ஹேண்ட் கீழே கொண்டு வந்துருங்க. லெஃப்ட் ஹேண்ட் மேல 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய். எல்லா விரல்களை மடக்கி நீட்டுங்க. மெதுவா கையில கீழே இறக்கி நல்லா மூச்சல் விடுங்க. கால் நீட்டிக்கிறோம். நன்றாக மூச்சல் விடுங்க. சுகாசனத்துல வந்திருக்கிறோம். லெஃப்ட் லெக் ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டு அடுத்தது ரைட் லெக் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம மூச்சு பயிற்சிக்கு போய்க்கலாம். ரைட் ஹேண்ட் எப்படி வச்சுக்கணும். கபாலபதி வெளியில மட்டும் நல்லா மூச்சு விடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. மோதிரம் வச்சுக்கோங்க. பெருவரை எடுத்துருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. சிறப்பு. நல்ல கபாலபதி பயிற்சி இடது பக்கம் வலது பக்கம் செஞ்சிருக்கிறோம். ஆழ்ந்து மூச்சு விடுங்க. நம்முடைய சுவாச உறுப்புகள்ல இருந்து கிருமிகள் வெளியேற்றப்பட்டு விட்டது. கழிவுகள் வெளியேற்றப்பட்டு விட்டது. ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அஸ்திரியா நல்லா மூச்சு உள்ள எடுத்து விடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. மோதிர வரல வச்சுக்கிறோம். பெருவரல எடுத்துறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. 2 கையிலையும் சின்முத்திரை வச்சுட்டு மூச்சு கவனிங்க. மெதுவா மூச்சு எடுத்து மெதுவா விடுறோம்.
அடுத்து நம்ம ஒரு முத்திரை பயிற்சி செய்யறோம். நம்முடைய பெருவிரலும் நடுவிரல் நுனியும் டச் ஆயிடும். தியான முத்திரை. இடது கையில மோதிர விரல், சுண்டு விரல், பெருவிரல் பிராண முத்திரை. இடது கையில நம்ம பிராண முத்திரை வச்சிருக்கோம். சரிங்களா? வலது கையில கட்டை விரலும் நடு விரலும் டச் ஆயிடும். தியான முத்திரை. லெப்ட் ஹேண்ட்ல பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல். நேர் கை ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு முதல் தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். மூச்சு காற்றையே கவனிக்கிறோம். இது ஒரு 3 நிமிடம் முதல் 5 நிமிடம் வரைக்கும் நம்ம செய்யலாம். இந்த பயிற்சிகள் நாம் செய்யறதுனால சுவாசம் ஒழுங்காக நன்றாக நடக்கிறது. இடது பக்கம் வலது பக்கம் நல்லா மூச்சு நன்றாக போகும். ரத்தோட்டம் சீர்படுகிறது. கெட்ட கொழுப்புகள் கரையும். தொடர்ந்து இந்த முத்திரைகளை ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டு வாங்க. நல்ல பலனடி நம் உடலுக்கு பலன்கள் கிடைக்கும். இரத்த அடைப்பு நீங்கும். சரி, மூச்சு கற்றையே கவனிங்க. நம்ம 10 திறன் வீரபத்ராசனம், அடுத்து கோமுகாசனம் செஞ்சிருக்கோம். நல்ல உச்சி முதல் பாதம் வரை நன்றாக ரத்தோட்டம் போய் நல்ல மனம் ஆளுமை திறன் கிடைத்திருக்கு. அடுத்து கபாலபதி பஸ்திரியா செஞ்சு நம்ம சுவாச உறுப்புகளை ஒழுங்குபடுத்திக்கிட்டோம். முத்திரை பயிற்சியில் சென்று நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை சீர்படுத்திக்கிட்டோம். தொடர்ந்து இந்த பயிற்சிகளை நல்லா சிறப்பா செய்யுங்க. அப்படியே செஞ்சுட்டு நம்ம சாந்தியாசன நிலையில ஒரு 3 நிமிடம் 5 நிமிடம் சாந்தியாசனம் நம்ம செய்யணும். தொடர்ந்து இப்பயிற்சிகளை செய்யுங்கள். நாம் உடலையும் மனதையும் ஆரோக்கியப்படுத்தி நீண்ட காலம் வாழ யோகா பயிற்சியை தொடர்ந்து நாம் கடைபிடிப்போம். இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அளித்திருக்கிற ரோட்டரி சங்கங்களுக்கு, சங்க நிர்வாகிகள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து சிறப்பா இந்த ஆசனங்களை செஞ்சுக்கிட்டு வர்றீங்க. அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இன்னும் நீங்க நிறைய பேர்த்துக்கு இதை தெரிவிச்சு நோய் இல்லாத வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள துணை செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு 10 திறன் பயிற்சி மற்றும் ஆசன பயிற்சி, மூச்சு பயிற்சியில் நினைத்து சிறப்பித்த ஆசான் நலசிவம் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. ஐயா சொன்னது போல் இப்ப நம்ம ஆடியோ போட போறோம். இப்போ நீங்க அந்த படுத்த நிலையில இருந்து அந்த கவனிச்சீங்கன்னா அந்த பயிற்சிகள் செஞ்சது கொண்டான உங்களுக்கு அந்த பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படுத்துக்கிட்டே நீங்க அந்த ஆடியோ நீங்க கேட்கலாம். அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம்பொரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். இயற்கை விவசாயம் சீர்படுத்தும் உலக நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களே வணக்கம். உடலை இயற்கையாக தூய்மையாக எப்படி வைத்துக் கொள்வது அப்படிங்கிற வழிமுறைகளை பார்க்கலாம். உடலில் கழிவுகள் தேங்கும் பொழுது அது வியாதியாக மாறுதுங்க.
கழிவுகளை நீக்கும் பொழுது ஆரோக்கியம் அடைகிறது. யாருக்கு வியாதி இருக்கோ உடம்புல குப்பை இருக்குன்னு அர்த்தம். யார் ஆரோக்கியமா இருக்காங்களோ குப்பை எல்லாம் இல்ல, சுத்தமா இருக்காங்கன்னு அர்த்தம். இப்படி உடலில் உள்ள குப்பைகளை வெளியேற்றுவதற்கு நிறைய சிம்பிள் ஐடியா இருக்குங்க. அதுல ஒண்ணு மௌனம். ஆமாங்க, பேசாம இருந்தா போதும், உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும். ஒரு நாள் ஒரு முடிவெடுங்க, 24 மணி நேரம் நான் பேசவே மாட்டேன்னு. இவங்க இது உங்களுக்கோ இல்லையோ மத்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா பெனிஃபிட்டா இருக்கும். நம்ம பேசுவதன் மூலியமாக அதிக சக்தி செலவாகுதுங்க. இந்த டீச்சர், சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள் இவங்கெல்லாம் பாருங்க அதிகமா பேசிட்டு இருப்பாங்க. பாடகர்கள்லாம் உடம்புல சக்தி அதிகமா செலவாகிறது இந்த பேசுறதுனாலதான். சொல்றோமா இல்லையா? கத்தி 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 பிராணனே போகுதுன்னு சொல்றோமா இல்லையா? சோ ஒரு நாள் 24 மணி நேரம் நம்ம பேசாம இருந்தோம்னா அந்த பேசுவதற்கு தேவையான சக்தி உடம்பை தூய்மைப்படுத்துவதற்கும், நோய்களை குணப்படுத்துவதற்கும், ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துவதற்கும், எனர்ஜி தெம்பு அதிகப்படுத்துவதற்கும் பயன்படுகிறது. எனவே மௌனம் என்பது ஒரு அருமையான வைத்தியம், இயற்கை வைத்தியம். சும்மா சொல்லிடலாம் மௌனம்னு, செஞ்சு பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கும். எனவே எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ மாதம் ஒரு முறை 24 மணி நேரமும் மௌனம் இருங்கள். உடல் தன்னை தானே குணப்படுத்தும், குப்பைகளை வெளியேற்றும், ஆரோக்கியம் அதிகரிக்கும். இது ஒரு இயற்கை வைத்தியம். இதுக்காக நம்ம எங்க வெளியெல்லாம் போக வேண்டாம். வீட்லயே ஒரு நாள் மௌனம், பேச மாட்டேன்னு சொல்லிருங்க எல்லாத்துக்கிட்டையும். சும்மா இருங்க பாருங்க, ஆச்சரியமா இருக்குங்க. உடம்பு அவ்வளவு சுத்தப்படுத்துங்க. நீங்க ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கு நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ணி ஆபரேஷன் பண்றதை விட வாயை மூடி சும்மா இருங்க, எல்லாம் சரியா போகும். அடுத்தது ஆயில் புல்லிங், எண்ணெய் கொப்பளித்தல். இது ஒரு அருமையான இயற்கை வைத்தியங்க. நல்ல எண்ணெய் இருக்கு இல்லையா? எங்க நல்ல எண்ணெய்னா நான் சொல்றது செக்குல ஆட்டினா ஒரிஜினல் நல்லெண்ணெய். அதை தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்து காலையில நல்லெண்ணெய ஒரு ஒரு கொஞ்சமா வாயில ஊத்தி நல்லா கொப்பளிங்க. ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம் வரைக்கும் கொப்பளிக்கலாங்க. நல்லெண்ணெய வாயில கொப்பளிச்சிங்கன்னா என்னங்க தெரியுமா? உடல் தூய்மை அடையும். இதுல நிறைய நன்மை இருக்குதுங்க. நல்லெண்ணெய் வாயில கொப்பளிக்கிறதுல நல்லெண்ணெயில 6 சுவை இருக்கு. நம்ம நாக்கு இருக்கு இல்லையா, அதுல புள்ளி புள்ளியா இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு டேஸ்டி பட்ஸ்ன்னு பேரு, டேஸ்ட் பட்ஸ், சுவை மொட்டுக்கள்னு பேருங்க. நல்லெண்ணெயில் உள்ள 6 சுவையும் இந்த நாக்கில் உள்ள புள்ளி புள்ளியா இருக்கிற டேஸ்ட் பட்ஸ் என்கிற அந்த சுவை மொட்டுக்கள் எடுத்து கரண்டா மாத்தி மண்ணீரல கொடுக்கும். மண்ணீரல் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் கொடுக்கும். மண்ணீரல் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு இல்லையா, அதை தனியா போய் அதை பிரஷ் போட்டு கிளீன் பண்ண முடியாது இல்லையா. நல்லெண்ணெய் கொப்பளிப்பதும் மண்ணீரலை நீங்கள் சுத்தப்படுத்துவதும் ஒன்றுதான். அடுத்தது, இந்த நல்லெண்ணெய வாயில கொப்பளிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, வாயில் இருக்கிற மூச்சு காத்தில் இருக்கிற இந்த பல்லுக்குள் இருக்கிற கிருமிகள் எல்லாமே செத்து போயிருங்க. நம்ம உடம்புக்கு தேவையில்லாத கிருமி எல்லாம் செத்து போயிடும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நல்லெண்ணெய் வாயில ஊத்தி 5 நிமிஷம் கொப்பளிச்சு ரோஜா செடி, பூச்செடி எல்லாம் இருக்கு இல்லையா, எது மேல துப்பிடுங்க. அவ்வளவுதான், அது அடுத்த நாள் கருகியே போயிடும். ஆமாங்க, நமக்குள்ள அவ்வளவு விஷம் இருக்குங்க. பாக்குறதுக்கு லட்டு லட்டு மாதிரி உட்கார்ந்துருப்போம், உள்ள அவ்வளவு விஷம் இருக்கு, யாருக்கு தெரியும்? அதுக்காக அந்த மாதிரி துப்பிடாதீங்க. நல்லெண்ணெய் வாயில ஊத்தி கொப்பளிச்சிங்கன்னா வாஷ் பேசன்ல போய் ஊத்திட்டு அங்க கொப்பளிச்சு அங்க வாயில இருந்து கீழே ஊத்திட்டு வாய் கழுவிக்குங்க. பாருங்க, நல்லெண்ணெய் டெய்லி காலையில குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். இந்த கொப்பளிக்கிறது குடிச்சிடாதீங்க. நல்லெண்ணெய் குடிக்கிறதா இருந்தா ஒரு ஸ்பூன் வாயில ஊத்தி குடிங்க, அது தனி. கொப்பளிச்ச நல்லெண்ணெய முழுங்க கூடாது, அதை கீழே தான் துப்பணும். எனவே நைட்டு நல்லெண்ணெய் வாயில கொப்பளிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நைட்டு கொப்பளிச்சுட்டு படுத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா பல்லு சுத்தமா இருக்குமா, பல்லு கெட்டு போகாதுங்க. நல்லெண்ணெய் கொப்பளிப்பது தினமும் காலையிலும் செய்யலாம், இரவிலும் செய்யலாம். ஒரு நாள் மறந்துடுச்சா பரவாயில்ல, இது ஒரு நல்ல திட்டம், இயற்கையான திட்டம். எனவே நல்லெண்ணெயில் வாய் கொப்பளிப்பதை அடிக்கடி செய்து வாருங்கள். நமது உடம்பு இயற்கையாக சுத்தப்படுத்தும் வேலைகளை செய்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு நோய் வந்து அதுக்கப்புறம் ஒரு வைத்தியத்தை பாக்குறத விட தினமும் இந்த மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கும், நல்லா இருக்கும். எனவே நல்லெண்ணெயில் வாய் கொப்பளிப்பதையும் மௌனம் விரதம் இருப்பதையும் கடைபிடியுங்கள். உடம்பு குப்பைகளை அகற்றி தன்னைத்தானே குணப்படுத்தும். அடுத்தது, சூரியனை பார்க்கிறது.
வெறுங்கண்ணுல சூரியனை பார்த்தா சூரியனில் உள்ள கதிர்கள் கண்ணு வழியா உள்ள போய் கல்லீரலை சுத்தம் பண்ணுங்க. கல்லீரல் தூய்மை அடைஞ்சிருச்சுன்னா உடம்பு மொத்தமும் தூய்மை அடைஞ்ச மாதிரி. அதை எப்படி பார்க்கணும்னா, சூரியனை பார்க்கறதுக்கு டைம் இருக்கு. காலையில சூரியன் உதிச்சு 1 மணி நேரத்துக்குள்ள பார்க்கலாம். இரவு சூரியன் மறையறதுக்கு 1 மணி நேரம் முன்னால பார்க்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? நாள் காட்டி இருக்கு இல்லையா, டெய்லி கேலண்டர், தினசரி கேலண்டர், அதை வாங்கிட்டு வந்து அதுல சூரிய உதயம் 6:40, சூரிய மறையும் நேரம் 7 அப்படின்னு போட்டிருக்கும். அதை பார்த்துட்டு காலையில 6 மணிக்கு சூரிய உதிக்குதுன்னா 6ல இருந்து 7 பார்க்கலாங்க. நைட் 7 மணிக்கு மறையுதுன்னா 6ல இருந்து 7 பார்க்கலாம். எப்படி பார்க்கணும்? ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பார்க்கணும். சும்மா பார்க்கணும், கண்ணெல்லாம் சிமிட்டிக்கலாம். என்ன, காலுல செருப்பு போட்டுறக்கூடாது, மரக்கட்டை மேல நிக்க கூடாது. இப்போ ஷாக் அடிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? மரக்கட்டை மேல நிப்போமா, காலில் செருப்பு போட்டுக்குமா? ஆனா இப்போ ஷாக் அடிக்கிற மாதிரி நிக்கணும், அவ்வளவுதான். பூமியோட ஒரு கனெக்ஷன் இருக்கணுங்க. பெருங்கால தரையில வச்சு சூரியனை அப்படி பாருங்க, ஃப்ரெண்டா பாருங்க. முதல் நாள் இங்க பாருங்க 10 செகண்ட் தான் பார்க்கணும், இல்ல 20 செகண்ட் தான் பார்க்கணும், அதுக்கு மேல பார்க்க கூடாது. அடுத்த நாள் 40 செகண்ட் பார்க்கணும், அடுத்த நாள் 60 செகண்ட் பார்க்கணும். அதாவது எடுத்த உடனே 5 நிமிஷம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலேன், சில பேத்துக்கெல்லாம் ஒத்து வராது. அதுக்காக சொல்றேன், பழக்கம் இல்லைல்ல. அதனால முதல் நாள் ஒரு 20 செகண்ட் பாருங்க. எங்க 20 மினிட்ஸ் இல்ல, 20 செகண்ட்ஸ், 20 வினாடிகள். ஜஸ்ட் பாருங்க, கண்ணை மூடுங்க, அவ்வளவுதான். அப்படி பாருங்க, 2 மாதிரி பாருங்க, சத்து உள்ள போயிடும். இப்படி எப்பப்பெல்லாம் நேரம் இருக்குதோ சூரியனை பாருங்கள். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ மௌன விரதம் இருங்கள். எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ நல்லெண்ணெயில் வாய்க்கு புளியுங்கள். இப்படி நல்லெண்ணெய் வாய்க்கு புளித்தல், மௌனம் இருத்தல், சூரியனை பார்த்தல், இந்த 3 வேலையை அடிக்கடி செய்து வந்தால் நமது உடலில் உள்ள குப்பைகளை அவை வெளியேற்றி உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் சத்த கொடுத்து உடம்பு ஆரோக்கியமாக, நிம்மதியாக, சந்தோஷமாக, இயற்கையாக நாம் வாழலாம். இது போன்ற இயற்கையான வழிமுறைகளை நாம் அடிக்கடி அதை செய்து வந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எனவே வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு உடல் ஆரோக்கியத்தை பற்றி, உடல் கழிவுகள் எப்படி வெளியேற்றுவது என்பதை பற்றி அற்புதமாக விளக்கம் அளித்து சிறப்பித்தார்கள் இளம் பாஸ்கர் ஐயா. தொடர்ந்து இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் அனைவரும். எனவே இந்த எண்ணெய் கொப்பளித்தல் இந்த நிகழ்வுகளை நம்ம தொடர்ச்சியா செய்து உடல் ஆரோக்கியத்தை பேண வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு சிறப்பான ஒரு சிந்தனைகளை சிறப்பித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக, அதாவது நம்ம காலை சக்கரம் நிகழ்வில் கிட்டத்தட்ட 774 நாட்கள் தொடர் நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தாலும் இன்றை ஒரு புதுமையான நிகழ்வு, தொடர் நிகழ்வு ஹீலர் பாஸ்கர் ஐயாவோட தொடர்ந்து சொல்லியிருப்பாங்க. விண்ணியலும் வாழ்வியலும் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி நம்ம தொடர் நிகழ்வுல சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நிகழ்வை நமக்கு சிறப்பா இன்று வரை அதனுடைய ஆராய்ச்சியில் இருந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களையும் பல்வேறு வாட்ஸ்அப் மூலியமாகவும் நிகழ்வு மூலியமாகவும் பேஸ்புக் மூலியமாக நமக்கு தொடர்ந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நேரடி நிகழ்வுகளையும் நிறைய கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில நமக்கு தொடர்ந்து இந்த விண்ணியலும் வாழ்வியலும் என்ற ஆராய்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் ஆழியார் ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் நம்ம காலச்சக்கரம் நிகழ்வில் இன்றிலிருந்து இணைந்து இந்த நிகழ்வை நமக்கும் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு புதுமையான நிகழ்வு. இதுவரை நாம ஒன்னொன்னத்தை பத்தி தெரிஞ்சிருப்போம், பத்தி தெரிஞ்சிருப்போம். பல்வேறு இதுல நம்ம தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம். அந்த வகையிலே இந்த விண்ணியலும் வாழ்வியலும் என்றால் என்ன, இதனுடைய சிந்தனைகள் ஐயா எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறாங்க, இன்னைக்கு வாழ்க்கை முறையில நம்மளுடைய பயன்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு என்பதை பற்றி பெரிய விளக்கம் அளிக்க கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தொடர் நிகழ்வுடைய முதல் நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இன்று நம்முடன் இணைந்து இந்த காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வில் இணைந்து தொடர்ந்து நமக்கு பல்வேறு கருத்துக்களையும் பல்வேறு செய்திகளையும் சொல்ல காத்துக் கொண்டிருக்கும் ஆழியார் ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் இந்த காலைச்சக்கரம் நிகழ்வில் விண்ணியலும் வாழ்வியலும் கருத்துக்களை பகிர ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
குணபாலன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். காலை சக்கர நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த முதல் நிகழ்வு நாம இப்போ இந்த நிகழ்வுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, விண்ணியல்னா என்ன, அது கூட சேர்ந்து நம்மளுடைய வாழ்வியல், இது எப்படி நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க, அது இது வரைக்கும் நம்ம தொடர்ந்து அது கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த விண்ணியல்ங்கிறது பெரிய சப்ஜெக்ட், அதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தினந்தோறும் கேட்டு அது எப்படிங்கிறது புரிஞ்சாதான் அதை செய்ய முடியும். ஒரே நாள்லயோ 1 மணி நேரம் கிளாஸ்லயோ இல்ல 2 நாள் தொடர்ந்து கிளாஸ்க்கு வந்து தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா அப்படிலாம் முடியாது. ஏன்னா அப்போ இந்த விண்ணியல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாம அதை எப்படி போகணுங்கிறத பார்ப்போம். ஏன்னா நம்ம விண்ணியல் நம்மளோட வாழ்வியலுக்கு எப்படி தொடர்பு, அதாவது இயல்பான வாழ்வியலுக்கு இந்த விண்ணியல் நம்ம, ஏன்னா நம்மளோட தமிழ் மரபுல தமிழ் சொற்களுக்கு ஒவ்வொரு சொல்லுக்குமே வந்து பொருள் குறித்தனவை. ஒரு சொல் இருந்ததுனால அதுக்குண்டான விளக்கங்கள் நிறைய இருக்கும். ஒரு பொருள் இல்லாம எந்த சொல் இருக்காது. அந்த மாதிரி விண்ணியல், ஆங்கிலத்துல அது அஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்லுவோம். இந்த அஸ்ட்ரானமி அப்படின்னா அதுல 2 பிரிவு, அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி. அந்த அஸ்ட்ரானமி அஸ்ட்ராலஜி அப்படின்னா, அதாவது வானத்திலிருந்து இந்த கணக்குகள் எடுக்கிறோம், அந்த கணக்குகளை பயன்படுத்துறது அஸ்ட்ராலஜில. அப்போ வானத்துல அந்த கணக்குகள் ஒரு தடவை எடுத்தா போதுமா, அதுக்கப்புறம் அதை பார்க்க வேண்டியது இல்லையா அப்படின்னா அப்படி கிடையாது. அதைய தினந்தோறும் அப்டேட் பண்ணுவாங்க. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை, 60 வருஷங்களுக்கு ஒரு தடவை, இப்படி அதை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே வரணும். ஒவ்வொரு பௌர்ணமி, ஒரு அமாவாசை, இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டே வந்தா தான் காலங்கள் நம்மளுக்கு கட்டுப்படும். அந்த மாதிரி இந்த அப்டேட்டு, இந்த வானத்தை எப்படி பார்க்கறது, வானத்தை பார்க்கறதுக்கு ஏதாவது நம்மளுக்கு கருவிகள் வேணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. வானத்தை பார்க்கறது வெறுங்கண்ணில் நாம பார்க்கலாம். சூரியன் காலையில உதயமாகும் பார்க்கலாம். மேல அது நம்ம தலைக்கு மேல வந்துட்டு அப்படியே மறையும், அது பார்க்கணும். அடுத்தது நிலா. தினம் எங்க நம்ம இரவுலையும் பார்க்கலாம், நிலா பகல்லையும் தெரியும் கண்ணுக்கு. சரிங்களா? இப்படி நிலா, சூரியன், பூமி எந்த இடத்துல நம்ம இந்த பிரபஞ்சத்துல எந்த இடத்துல நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க முடியும் வானத்துல. அப்போ ராசி, நட்சத்திரம், இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் வகைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நாம பார்த்துட்டு இருக்கிறோமா இப்ப அப்படின்னா, இப்ப வந்து யாருமே அதை கவனிக்கிறது இல்லை. ஆனா இதைய பார்த்து இதைய புரிஞ்சு இந்த காலங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் ஏதாவது நம்மளுக்கு வழிவகை காட்டி வச்சிருக்கிறாங்கன்னா கண்டிப்பா காட்டி வச்சிருக்கிறாங்க. நம்மளும் அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா அதை பத்தி அறிவு இப்போ இல்லாம போச்சு. ஆனா வாழ்க்கையில நாம அவங்க கொடுத்த அந்த முன்னோர்கள் கொடுத்த அந்த வாழ்வியல் இதுல நடைமுறைகள்ல அது நம்மளுக்குள்ள பின்னி பிணைஞ்சிருக்கு. அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது எங்க நாம தினமும் முதல்ல பார்த்துட்டு இருந்தோம், இப்ப ஏன் பார்க்காம விட்டுட்டோங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நாம புரிஞ்சுக்கலாம். நம்ம முன்னோர்கள் நமக்கு இந்த காலச்சக்கரம் எப்படி நாம கணிக்கிறது அப்படிங்கிறத நம்மளுக்கு தினந்தோறும் நாம வழிபடக்கூடிய கோயில்கள்ல தான் அந்த நடைமுறையை வச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம அந்த கோயில்கள்
அங்க இருக்கிற நடைமுறை இதெல்லாமே மாறிடுச்சு. அதுல அந்த காலங்களை கணிக்கிற அந்த அறிவு இப்போ அங்க இல்லாம போச்சு. அப்போ அந்த கோயில்கள்ல நாம முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, கோயில்ல அந்த கொடிமரம் இருக்கும், கருவறை இருக்கும். இது நான் சொல்றது கோயில்கள்ல. இதே முஸ்லீம்களுக்கு உண்டான அந்த கோரிகள்ல அந்த அவங்களோட கட்டமைப்பே பார்த்தோம்னா 2 பக்கமும் அந்த கும்பம் மாதிரி 2 இது வச்சிருப்பாங்க. அதுக்கு நடுவுல ஒரு மாதிரி டோம் மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னால அந்த ஒரு கல் மாதிரி மேடை வச்சிருப்பாங்க. அது மேல உட்கார்ந்து சூரியனோட நகர்வை பார்ப்பாங்க. அதே மாதிரி கிறிஸ்டின் கையில ஒரு சிலுவை மாதிரி வச்சுட்டு அதுல இந்த சைடுல சூரியன் இந்த சைடுல எப்படி போகுது, இந்த சைடுல போகுதுங்கிறத அவங்க உட்கார்ந்து பார்த்துட்டு அந்த நிகழ்வு கணிச்சது. இந்த மாதிரி எல்லா மதத்தினரும் இல்லாட்டி எல்லா மனிதர்களும் இந்த காலங்களை ரொம்ப ஈஸியா கணிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த கணிப்புகள் எல்லாத்துக்கும் புரியாம இல்லாட்டி புரிய வைக்கிறதுக்கு உண்டான அந்த அரசியல் இல்லாம போயிடுச்சு. நம்ம கோயில்கள்ல நம்ம இப்ப தமிழ்நாட்டை மட்டும் பத்தி பேசினோம்னா, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுங்கிறது ஒரு பழமொழி. ஏன்னா அந்த கோயில்கள்ல அங்க இருக்கிற அந்த தலைமை இப்ப இருக்கிற கோயில் நான் சொல்ல, கோயில்கள் இருக்குது, ஆனா அங்க இருக்கிற நடைமுறை இல்லை. ஆனா பழைய நான் சொல்றது ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால இருந்து வச்சுக்கலாம். அங்க இந்த நடைமுறையில் இருக்கிற அந்த இருக்கிற நிர்வாகிகளோ இல்லாட்டி அங்க இருக்கிற பூசாரிகளோ அந்த கருவறையிலிருந்து கொடிமரத்தை, அதாவது கொடிமரத்து வழியா நம்ம வானத்தை பார்த்தோம்னா அதுல சூரியன் கருவறையிலிருந்து பாக்குறப்ப சூரியன் கொடிமரத்துக்கு இந்த சைட்ல, அதாவது வடக்கு சைட்ல 24 டிகிரி நகர்ந்து போகும். அதாவது காம்பவுண்ட்ல கொடிமரத்துல இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே வடக்குல அந்த காம்பவுண்ட் மூளைக்கு போயிட்டு திரும்பி மறுபடியும் கொடிமரத்துக்கு வரும். அது தினமும் காலை அந்த 6 கால பூஜையில காலையில பூஜையில சூரியனை பார்த்து அந்த சூரியன் எந்த கருவறையில இருந்து பாக்குறப்ப கொடிமரத்துல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு, எவ்வளவு டிகிரி போயிருக்கு, 24 டிகிரி போயிட்டு மறுபடியும் திரும்பி வருதா, வந்துட்டு மறுபடியும் கொடிமரத்துக்கு வருதா, வந்துட்டு இந்த சைடுல தெற்கு சைடுல, ஏன்னா கிழக்கு பார்த்த கோயில் நான் சொல்றேன், ஏன்னா மேற்கு பார்த்த கோயில்களும் இருக்கு, கிழக்கு பார்த்த கோயில்கள், அதே மாதிரி வடக்கு 24 டிகிரி சாய்ந்த அந்த கோயில்களும் இருக்கு, தெற்குல பார்த்த கோயில்களும் சிலதெல்லாம் இருக்கு. அப்போ நாம இந்த மாதிரி விண்ணியல் அந்த கணக்குகளை இந்த மாதிரி கோயில்கள்ல கொடிமரங்கள் வழியாக கருவறையிலிருந்து அந்த வானத்தை பார்க்கிற நடைமுறை தினமும் நம்ம முன்னோர்களிடம் இருந்தது. அப்போ இந்த சூரியன் மட்டும் பார்த்தாங்களா அப்படின்னா, நிலவோட உதயமும் அந்த இதுல பார்ப்பாங்க. கருவறையிலிருந்து இந்த இதுல பார்த்தோம்னா நிலாவோட உதயமும் அந்த இடம் மாறிட்டே இருக்கு. அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு எந்த இடத்துல, அதாவது கருவறையிலிருந்து பார்க்குறப்ப கொடிமரத்துல இருந்து வடக்குல பௌர்ணமி வருதா, தெற்குல பௌர்ணமி வருதா, அதோட டிகிரி என்ன, இதெல்லாமே கால்குலேட் பண்ணி கரெக்டா பார்த்துட்டு இருந்தாங்க அந்த காலத்து அந்த பூசாரிகளோ அந்த நிர்வாகிகளோ. அப்போ அதை பார்த்து இல்ல இதெல்லாம் எதுக்கு பார்த்தாங்க அப்படின்னா, நிலாவோட ஓட்டம், அப்புறம் சூரியனோட ஓட்டம், இந்த இதையும் பார்த்து அது ஒரு ராசிகள்ல மேல வானத்துல 360 டிகிரி வட்டம் இருக்கு. ஏன்னா நம்ம வட்டம் அதாவது மேல வானத்துல 360 டிகிரி அந்த வட்டத்துல
சூரியன் எந்த இடத்துல இருக்கு, நிலா எந்த இடத்துல இருக்குங்கிறத ரெஃபரன்ஸ் பாயிண்டா அந்த ராசிகளையும் நட்சத்திரத்தையும் நம்ம முன்னோர்கள் அதை பிரிச்சு வச்சிருந்தாங்க வானத்தை. அதாவது அந்த 360 டிகிரி வானத்தை 30 டிகிரி பிரிச்சு 12 ராசிகள், அதாவது 30 டிகிரியா பிரிச்சோம்னா அதுல பௌர்ணமியிலையும் ஜொலிக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் அந்த பாதையில, அதாவது கோள்கள் எல்லாமே வெறுங்கண்ணுல பார்க்க முடியும். நம்ம மற்ற சூரியனை சுத்தி இருக்கிற மற்ற கோள்கள் எல்லாமே வெறுங்கண்ணுக்கு தெரியும், நல்லா தெரியும். அந்த கோள்கள் இருக்கிற பயணிக்கிற பாதையில, நிலா பயணிக்கிற பாதையில, சூரியன் பயணிக்கிற பாதையில 30 டிகிரிக்கு ஒரு ராசியா, அந்த 30 டிகிரிக்குள்ள எந்தெந்த அந்த விண்மீன்கள் நல்லா கண்ணுக்கு தெரியுதோ அதுல ஒரு இணைச்சு ஒரு ஒவ்வொன்றையும் ஒரு வடிவமா மாத்திக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரிஷப ராசினா காளை மாட்டு வடிவத்துல அந்த புள்ளிகளை புள்ளி வச்சு கோலம் போடுற மாதிரி அந்த விண்மீன்களை இணைச்சு கோடு போட்டு அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. அது வந்து காளையோ இல்லாட்டி அதோ அதோட இது இல்லை, அது வந்து காளை மாதிரி உருவகப்படுத்திக்கிட்டோம். வானத்தை பார்த்தா அது அடையாளம் தெரிகிற மாதிரி. அதே மாதிரி ஆடு, இரட்டையர்கள், அதே மாதிரி நண்டு, இந்த மாதிரி பிரிச்சு, ஏன்னா அன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த வடிவங்களை அதை அடையாளப்படுத்துறதுக்காக அதை இப்ப 12 ராசிகளா பிரிச்சுக்கிட்டாங்க. இது வந்து சூரியனும் மற்ற கோள்களும் போற பாதை. அதே மாதிரி நிலா போற பாதைய 27 நட்சத்திரங்களா பிரிச்சிருக்குறாங்க. ஏன்னா 30 டிகிரி அந்த வட்டப்பாதைய அது 360 டிகிரிய 27, ஏன்னா அந்த நிலா வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்து எவ்வளவு டிகிரி வானத்துல அது நகர்ந்துட்டே இருக்கும். நம்ம பார்த்த தெரியும், இன்னைக்கு நிலா இங்க தலைக்கு மேல இருந்துச்சுன்னா நாளைக்கு அதே நேரத்தில் திரும்பி பார்த்தோம்னா 13.20 டிகிரி நகர்ந்துருக்கும். அப்படி அந்த நிலா போற பாதைய ஒவ்வொரு நாளும் 13.20 தான் 27 நாள் அது ஒரு வட்டத்துல கம்ப்ளீட் பண்ணும் அந்த பாதையில. அதனால 27 ஒவ்வொரு நாளைக்கும் 13.20 நகர்றத ஒரு நட்சத்திரமாக்கிட்டாங்க அந்த இதைய. அப்போ வானத்துல 360 டிகிரி அது சுத்துற அந்த பாதைய பௌர்ணமி அன்னைக்கும் கண்ணுக்கு தெரிகிற அந்த விண்மீன்கள் அதையும் வடிவமாக்குனாங்க. அசுவனி அப்படின்னா, அஸ்வம்னா அது குதிரை, அது குதிரை தலை மாதிரி இருக்கிற 3 புள்ளிகளை இணைச்சு குதிரை தலை போட்டுக்கிட்டு அதை ஒரு அடையாளப்படுத்திட்டாங்க. பரணி அப்படின்னா 3 கல்லு, அதாவது அடுப்பு கூட்டினா எப்படி இருக்குமோ அது மாதிரி 3 விண்மீன் சேர்ந்த கூட்டம் பரணி. ஏன்னா இங்க அஸ்வினிலிருந்து பரணிக்கு வர்றதுக்கு 13.20 டிகிரியில 13 டிகிரி 20 மினிட்ஸ்ல வரும். அப்போ அதைய ஒரு நட்சத்திரமாக்கிட்டாங்க. அது மாதிரி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நட்சத்திரமாக்கி அதுக்கு பேரை கொடுத்து அதுக்கு உண்டான அந்த அடையாளங்களை வடிவமைச்சுக்கிட்டாங்க. இப்படி நிலாவோட பாதையில 27 நட்சத்திரங்களாகவும், சூரியன், பூமி, இந்த மற்ற கோள்கள்லாம் போற பாதைய ராசிகளாகவும் பிரிச்சு, அது ராசி மண்டலம், இது நட்சத்திர மண்டலம்ட்டு பிரிச்சு வச்சுக்கிட்டாங்க. இந்த நீங்க இப்போ எங்க வேணாலும் கோயில்ல போய் பார்த்தாலும் இந்த கிழக்கு பார்த்த கோயில்கள் இருக்கு நிறைய. பழைய கோயில்கள்ல அந்த கருவறையிலிருந்து இல்லாட்டி நீங்க கோயிலுக்குள்ள போயிட்டு சாமிக்கும் கொடிமரத்துக்கு இடையில நேர்கோட்டில் நின்றுட்டு வெளியில வானத்துல சூரியன், நிலா இதெல்லாம் வர்றதை பார்த்தோம்னா அதோட எல்லாரும் பார்க்க முடியும். ஏன்னா இப்படி இது வந்து இப்போ நான் சொல்றது பகல்ல சூரியனோட இடத்தை பார்க்கலாம்,
நிலாவோட இது கொடிமரத்திலிருந்து நம்ம எந்த இடத்துல இருக்குங்கிறத நம்ம கணிச்சுக்க முடியும். அதே மாதிரி வானத்துல இரவு நேரங்கள்ல இப்போ லைட் பொல்யூஷன்னால நிறைய பேருக்கு வானம் சரியா தெளிவா தெரியாது. ஆனா நிலா தெரியும். கண்டிப்பா நிலா வந்து வானத்துல பார்க்கலாம். மேகக்கூட்டம் இல்லாத நேரங்கள்ல நல்லா வானம் கிளியரா இருக்கிற சமயத்துல கொஞ்சம் இருட்டான வெளிச்சம், அதாவது ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் இல்லாத ஒரு பகுதிக்கு எங்கேயாவது இருந்துச்சுன்னா போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வானத்துல அந்த நிறைய விண்மீன்கள் தெரியும். அதுல எப்படி அடையாளப்படுத்தி பார்க்கறதுங்கிறத நம்ம வரக்கூடிய நிகழ்வுல நாம அதை கவனிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் பார்க்கறது எதுக்கு அப்படின்னா, நம்மளோட பூமி இந்த வானத்துல எந்த இடத்துல இருந்து நாம கணிக்கும் இருக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கலாம் இருப்பிடத்தை. அப்புறம் அது இப்ப நம்ம பாடத்திட்டங்கள்ல பள்ளிக்கூடத்துல எல்லாம் சொல்லி கொடுக்குற அந்த பாடத்திட்டத்துல பூமியோட சுத்த சொல்லி கொடுக்குறாங்க, நிலாவோட சுத்த ஓரளவுக்கு ரொம்ப சொல்லி கொடுக்கறதில்ல, ஓரளவுக்கு இது பண்றாங்க. பௌர்ணமி அமாவாசை எப்படி சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா சூரியனோட சுத்த எங்கேயுமே அவங்க சொல்றது இல்லை. சூரியன் சுத்துதா இல்லையா, சூரியன் தன்னைத்தானே சுத்திக்குது, அது ஒரு வட்டத்திலையும் அது சுத்திட்டு வருது, சுத்திட்டு எப்படி போகுது, இதெல்லாம் வந்துட்டு நம்ம பாடத்திட்டத்துல இல்லை. ஆனா பாடத்திட்டத்துல எங்கேயுமே இல்லையானா இருக்கு. அது பிஹெச்டி லெவலுக்கு மேல அவங்க ஸ்காலர்களுக்கு தான் சொல்லிக் கொடுப்போம்னு சொல்லிட்டு அதைய ஒரு திட்டமா அங்க வச்சிருக்கிறோம். ஆனா இங்க நம்ம இந்த லெவல்ல, அதாவது ஸ்கூல் லெவல்லையோ காலேஜ் லெவல்லையோ அதை பத்தி எதுவுமே சொல்லிக் கொடுக்கறது இல்லை. அப்போ நம்மளோட சூரியனும் சுத்துது. ஆனா இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா பஞ்சாங்கத்துல இருக்கு. பஞ்சாங்க கணக்குகள்ல சூரியனோட சுத்து இருக்கு. ஆனா அதையே நம்ம பஞ்சாங்கத்திலையுமே அதை பத்தி அந்த பஞ்சாங்கத்துல இருக்குது, ஆனா அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. பஞ்சாங்கம்னா இந்த கணக்குகளை வச்ச, அதாவது அஸ்ட்ரானமி கணக்கு, விண்ணியல் கணக்குகள் அதுக்குள்ள இருக்கிற இதுதான் பஞ்சாங்கம். பஞ்சாங்கம்னா என்னன்னா பஞ்ச அங்கம், 5 அங்கங்களை கொண்டதான் பஞ்சாங்கம். அது என்னென்ன அங்கங்கள்னா கிழமை, வாரம், நட்சத்திரம், கரணம், யோகம். இதுதான். அப்போ கிழமை, வாரம், அப்புறம் நட்சத்திரம், இதெல்லாம் வந்து பூமி சூரியன் சுத்துக்களை கொண்ட கணக்கு. இந்த கரணம் யோகம்ங்கிறது உண்மையிலேயே சூரியனோட சுத்த கணக்குல கொண்டு வர வேண்டியது. அதையே நிலாவோட கனெக்ட் பண்ணி அதைய சூரியனுக்கு இல்லாம பண்ணிட்டாங்க சொல்றேன். அதாவது அப்படி மாத்திக்கிட்டாங்க. இப்போ நம்மளோட கரணம் யோகம் அப்படிங்கறத நாம் புரிஞ்சுட்டாலே சூரியன் சுத்து அதுக்குள்ள இருக்கு. இப்படி நாம நிறைய விஷயங்களை இனி வரக்கூடிய நிகழ்வுகளை பார்க்க போறோம். நட்சத்திரம்னா எப்படி அதை வானத்துல பிரிச்சிருக்கிறோம், கரணம்னா என்ன, யோகம்னா என்ன, பஞ்சாங்கத்தை நாம எப்படி பார்க்கறது, பஞ்சாங்கத்துல நம்ம கணக்குகள் எப்படி இருக்கு இப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. இந்த காலங்களை நாம எப்படி கணிக்கிறது, காலங்களை எப்படி இந்த கொடிமரம் கருவறை இது வச்சுட்டு 6 கால பூஜைகளை நாம எதுக்கு பண்ணிட்டு இருந்தோம், அப்போ அதோட உண்மையான நோக்கம் என்ன, இந்த பஞ்சாங்கத்துக்கும் அந்த கோயில் அந்த கருவறை கொடிமரத்துக்கும் என்ன சம்பந்தம், இப்படி நம்ம நிறைய நிகழ்வு நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா வாழ்வியல் கூட இது எப்படி கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ அந்த காலத்துல நான் சொல்றது இப்போ 40 வருஷத்துக்கு 300-400 வருஷங்களுக்கு முன்னால அந்த ஊருக்கு பஞ்சாங்கம் தயாரிச்சு கொடுக்குறது அந்த கோயில் தான். ஏன்னா நம்ம வாழ்வியல்ல ஒவ்வொரு வருஷமும் நிறைய நோம்பிக்கை வரும். ஆடி மாசம், அதே மாதிரி மார்கழி மாசம், சித்திரை மாசம், இந்த மாதிரி 3 மாசங்களை நாம நம்மளோட விழாக்களை தவிர்த்துட்டு
பொதுவான நிகழ்ச்சிகளுக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த ஊருக்குள்ள ஊரை விட்டு கூட வெளியே போகாம ஊருக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொன்றும் எந்த காரணத்துக்காக அதெல்லாம் நிகழ்த்தினாங்க. ஏன் ஆடி மாசம் நம்ம ஒரு எந்த நிகழ்வு வச்சுக்கிறது இல்லை, ஏன் மார்கழி மாசம் வச்சுக்கிறது இல்லை, ஏன் ஆடி மாசம் கூழ் ஊத்துனாங்க கோயில்ல, ஏன் இங்க சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க, சித்திரை மாசம் என்ன நிகழ்வு வச்சு அங்க பஞ்சாங்க வெளியீடு எப்படி நடந்துச்சு, மகா சிவராத்திரி எதுக்கு நடத்தினோம், இங்க தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி, இந்த மாதிரி முக்கியமான விழாக்கள்லாம் நான் அதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் காரணம் இருக்கு. ஆடி அமாவாசையில எதுக்கு நாம இவங்களுக்கெல்லாம் இது கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நம்மளோட விழாக்களுக்குமே காரண காரியங்கள் இருக்கு. அப்போ சித்திரை 1ஆம் தேதி நாம எப்படி அதை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணுவோம், இதெல்லாம் நம்ம தொடர் நிகழ்வா நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்ப உங்க நிகழ்வு எத்தனை மணி வரைக்கும் போகுங்கிறது எனக்கு தெரியல. ஐயா எவ்வளவு நேரம் எடுத்துக்கலாம்? 6.5 மணி நேரம் இப்ப 6 ஆச்சுங்களா? ஆகுதுங்க. சரி. ஏன்னா நம்ம பேசுனா நிறைய இருக்கு. ஆமா ஆமா. அதனால இந்த மாதிரி இந்த நிகழ்வை நாம எதுக்காக இதெல்லாம் பார்க்கணும்னா, இந்த நம்மளோட மழை பொழிவு என்னன்னைக்கெல்லாம் வருங்கிறத நம்ம 6 மாசத்துக்கு மேலே கணிக்க முடியும். அதையெல்லாம் நம்ம வரக்கூடிய நிகழ்வுகளை நாம அதை எப்படி கணிக்கிறதுங்கிறத பார்ப்போம். நன்றி, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அடுத்த திங்கட்கிழமை மறுபடியும் நம்ம நேரில் நடப்போம். நன்றி. நன்றி நன்றி. சிறப்பு. அதாவது ஐயா வந்து விண்ணியலும் வாழ்வியலும் என்று பல ஆராய்ச்சி பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அந்த விண்மீன்கள் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சூரியன் சந்திரன் என்பதை பற்றி நமக்கு பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட இப்ப அவங்க சொன்னது என்னன்னு, பழமை காலம்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எப்படி அந்த கோயிலை வடிவமைச்சாங்க, அதோட கர்ப்ப கிரகம், குடிமரம் என்பதை பற்றியும், நம்மளுடைய விரத முறைகள்லாம் எப்படி இருக்குது, எதுக்காக இதை ஏற்படுத்தினாங்க, இதனால நமக்கு என்ன நன்மைகள் அப்படிங்கிறத பற்றி அவங்க பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நல்ல சக்சஸ் ஆகியும் நிறைய வெற்றி கண்டும் இன்னைக்கு வந்து கரெக்டாவும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய நிகழ்வுகள் வந்து எல்லாமே சரியாவும் நடந்துகிட்டு இருக்குது. அதற்குடைய விளக்கங்களை வந்து நமக்கு அப்பப்போ சொல்லிட்டு இருக்காங்க. கீலர் பாஸ்கர் ஐயாவோட தொடர்ந்து இவங்களோட கருத்துக்களை வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து வலியுறுத்தி எல்லாருமே இது பார்க்கணும் கேட்கணும் அப்படிங்கிறதையும் ஐயாவும் அவங்களும் வந்து நமக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இன்னையோட நம்மளுடைய வாழ்க்கை முறைகள், இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், காலைல எழுந்து என்ன செய்யறோம், அடுத்தது என்ன செய்யறோம், இது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து போன வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறையில நமக்கு என்ன பயன்கள் கிடைக்குது, இதனால நம்ம என்ன வந்து பயனடைய போறோம் அப்படிங்கிறத பத்தி பல்வேறு விளக்கங்கள் வந்து அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க. இது வந்து தொடர்ச்சியா நம்ம சொல்றதுக்கு வந்து ஒரே நாள்ல அவங்க ஐயா சொன்ன மாதிரி சொல்ற சப்ஜெக்ட் கிடையாது. இது நமக்கு வருஷம் ஃபுல்லா சொல்லக்கூடிய சப்ஜெக்ட். அந்த அளவுக்கு வந்து தொடர்ச்சியா இனிமேல் அவங்க வந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நமக்கு இந்த வகுப்பை வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்புறோம் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு புதுமையான நிகழ்வு. இதை வந்து நம்ம யாருமே ஓரளவு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது ஒரு புதுமையான நிகழ்வு. தொடர்ச்சியா நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மற்றவர்களுக்கும் இதை நம்ம தெரியப்படுத்த வேண்டும். அப்படிங்கிற நம்ம இந்த காலச்சக்கரம் நிகழ்வு வந்து நம்ம வச்சிருக்கிறதுக்கு பேர் வந்து நம்மளுடைய நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரி இருந்தாலும், இன்னைக்கு ஐயா வந்து நமக்கு சொல்ல போற நிகழ்வுகள் எல்லாமே காலச்சக்கரம். அந்த காலம் எப்படி இந்த சக்கரம் சுழன்றுட்டு இருக்கு, அந்த காலங்கள் எப்படி நமக்கு வந்து பயனை கொடுக்குது அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு காலச்சக்கரத்துல வந்து சொல்ல வந்திருக்கிறாங்க. எனவே அனைவரும் நம்ம வந்து தொடர்ந்து அவங்களுக்கு வந்து தொடர்ந்து பங்களித்து அவங்களை வந்து சிறப்பிக்க வேண்டும் என்று அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நிகழ்வை நமக்கு ஒரு முன்னுரை தான் கொடுத்திருக்கிறாங்க. என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னென்ன பத்தி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு முன்னுரை கொடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பாக தொடர்ச்சியா அவங்களுடைய வகுப்பு சிறப்பாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்வுல இன்றைக்கு நம்ம வேண்டுகோளை ஏற்று தொடர்ச்சியாக பயணிக்க இன்று ஒரு முன்னுரை கொடுத்து இந்த விளக்கங்களை கொடுத்து சிறப்பித்து கொடுத்த ஆழியார் விச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்வுள்ள அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. ஐயா வந்து இது மாதிரி
பல்வேறு விஷயங்கள்ல வந்து அவங்க வந்து சிறப்பா இது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஆழியார்ல வந்து நம்ம நிஷ்டைக்கு பக்கத்துலதான் அவங்களோட இது இருக்குது. நிஷ்டையும் அவங்களோட இதுலதான் இருந்துச்சு. இன்னைக்கு அதை வந்து சிறப்பா வந்து வழிநடத்தி இப்ப பாஸ்கர் ஐயாவையும் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு அவங்க வந்து சிறப்பா இன்னைக்கு வாழ்க்கை முறையை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம பயன்பட வேண்டும், பின்பற்ற வேண்டும். இன்னும் நிறைய விஷயங்களை வந்து இப்ப நம்ம அந்த போன இதுல அவார்டு கொடுத்தப்ப கூட அவங்க அந்த பறையை பத்தி நிறைய விளக்கங்கள் கொடுத்து இந்த சென்னையில நடந்த அந்த விழா, குரு பூர்ணிமா விழாவுல கூட ஐயாவோட நிகழ்ச்சி சிறப்பா இருந்துச்சு. அன்னைக்கு அந்த பறை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்டேஜ்ல அவங்க செஞ்சு காட்டின விதங்கள் எல்லாமே நமக்கு சிறப்பா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பல்வேறு புதுமைகளை கொண்டு வந்து எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணுங்கிற ஒரே எண்ணத்துல வந்து இன்னைக்கு அவங்களோட செயல்கள் நடந்துட்டு இருக்கு. நாமும் அதனுடைய பின்தொடர்ந்து அவங்களுடைய எல்லா வழிமுறைகளும் கற்றுக்கொண்டு பழமையை போற்றி கண்டிப்பாக அந்த பழமை வந்தாதான் புதுமை வந்து நமக்கு சிறப்பாக இருக்கும் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு மீண்டும் மீண்டும் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம். காலச்சக்கரமாக நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். காலச்சக்கரத்தை நம்முடைய ஐயா ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் தினம் சிறப்பு எடுத்து கூறினார்கள். நிறைய இருக்கு, பெரிய கடல் அது. காலச்சக்கரம் உலகம் உள்ளவரை அதை சொல்லிட்டே இருக்கலாம். அவ்வளவு செய்திகள் இருக்கு. நன்றி, நமஸ்காரம். அருமையா இருந்தது. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. நன்றிங்க. குரு பூர்ணிமா அன்னைக்கு நானும் ஐயாவோட பேசுறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. போயிருந்தீங்களாமா? ஆமா ஆமா, நீங்க தான் நான் அத வீடியோ வேணும்னு கேட்டு நீங்க கூட எனக்கு அனுப்புனீங்க, பார்த்தது வச்சிருக்கேன். அகிலா மேடத்தையும் கேட்டேன், நான் கேட்டு வாங்கி தரேன்னாங்க. உங்களை கேட்ட உடனே எனக்கு அனுப்பிட்டீங்க. நானும் திருப்பி அகிலா மேடத்துக்கு அனுப்புனேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் பாஸ்கரன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி காப்பா அழகிமான் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களை அளித்து சிறப்பித்த ஆசன அரசியல் ஐயா அவர்களுக்கும் இந்த சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொடுத்த ஐயா ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த தலைவலிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லது நிகழ்ச்சி சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி சார், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.